ஸ்தோத்திரம் கத்தாவே. எசப்பா நன்றியோடு துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தை கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே கத்தாவே, அப்பா இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னோக்கி பார்க்குறோம் கத்தாவே, முன்னோக்கி பார்க்குறோம், முன்னோக்கி பார்க்குறோம் அப்பா, முன்னோக்கி பார்க்குறோம், முன்னோக்கி பார்க்குறோம், முன்னோக்கி பார்க்குறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பாவுதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அருமை இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி, தந்த ஜீவனுக்காக நன்றி, தந்த பலனுக்காக நன்றி, தந்த ஆரோக்கியத்துங்களுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இரவெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எங்களை பலப்படுத்துங்க இந்த கால வேளையில் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. எங்களை ஆவியாத்ம சரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்துவீராக. நம்முடைய ஆவினால் எங்களை நிரப்புவீராக, நம்முடைய அபிஷேகத்தை நிரப்புவீராக. எல்லா தடைகளை கத்த மாற்றுங்க, எல்லா பலவீனங்களை கத்த மாற்றுங்க, எல்லா சோர்வுகளை கத்த மாற்றுங்க அப்பா. ஹல்லேலூயா. சோர்வின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கட்டும், புதிய உற்சாகத்தின் ஆவினாகத்தை நிரப்புங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க தாவே. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, அப்பாவுதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்வீராக, இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் உடைய கலாண்டவரே, பலிபீடத்தில் எங்களை தருகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உடைய ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோங்க தாவே. எங்களுடைய ஆவியாத்ம சரத்தை படைக்கிறோங்க தாவே. தேவரீர் அசைவாடும், தேவரீர் எங்களை பலப்படுத்துங்க, தேவரீர் எங்களுக்கு அப்பா உதவி செய்யுங்க. எங்களை எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் நீக்கி முடிய புதிய பலனால அப்பா, புதிய ஆவினால அப்பா எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய கிருபை ஊற்றுங்கப்பா, உடைய இரக்கத்தை ஊற்றுங்கப்பா, உடைய அன்பை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா துதிக்க பலந்தாருங்கப்பா, ஆராதிக்க பலந்தாருங்கப்பா. ஹல்லேலூயா. அதே ஆவினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் வருகிறோம் கத்தாவே. ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தா, உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் ஆண்டவர் எங்களை கழுவி ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா சுத்திகரிங்கப்பா. எங்களை கழுவி சுத்திகரிங்க எங்களை ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வல்லமையினால் எங்களை இந்த நாள் ஆண்டவரே புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தாழ்த்தி வருகிறோம் கத்தாவே. தேவரீர் அசைவாடும், தேவரீர் எங்களை பலப்படுத்துங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த ஆண்டவர் ஆராதனை முழுவதும் கத்தை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்க தாவே. துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய தெய்வீக பிரசனம் தங்கி இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, உடைய வசனங்கள் துதிகள் ஆண்டவரே அப்பா, எடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்கப்பா. உடைய நாம மகிமைப்படட்டுங்க தாவே. அப்பா ஆவியானவர் நீர் எங்களை ஆண்டவரை ஆள் கொண்டு எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், 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 பெருமையாக்குகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. மீதியான ஒவ்வொரு நேரங்கள் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆவியானவர் தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. துதிகன மகிமை எல்லாம் ஏசப்பா நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. முதலாவது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஒரு பாடல். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம்,
உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. ஆமென். வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. உந்தன் திருநாமம் ஆமென் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் ஆமென் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஆமென். உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. பலியோரை அகற்றினே. தாழ்ந்தோரை உயர்த்தினே. ஆமென். பலியோரை அகற்றினே. தாழ்ந்தோரை உயர்த்தினே. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினே. பசித்தோரை நன்மைகளாமென் திருப்தி ஆக்கினே. ஆமென். மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுவாமே. உமக்கு மகிமை தருகிறோ. உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென்,
கண்மலையே மறைவில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. ஆமே. என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. ஆமே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அப்பா உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாப்பா, இந்த கால வேளையில் கத்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை வந்து துதிக்கிறது கத்தாவே, அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி, அதுதான் ஒரு சந்தோஷம் கத்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் நீர் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தருகிறீரப்பா, சந்தோஷத்தை நீ தருகிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆலயங்களை நீ நிரப்புகிற நீ தகப்பனா இருக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த கால வேளையிலே அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் தாழ்மையில் ஆண்டவரே எங்களை நீ நோக்கி பார்த்த தகப்பனா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. எங்களை உயர்த்தி நீர் மகிழ்ந்த தகப்பனா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. மகிமையான காரியங்கள் அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே. நமது ஆண்டவர் நம்ம நினைப்போமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில தாழ்மையை ஆண்டவர் நீக்கினவர். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த உலகத்துல ஒதுக்கப்பட்ட நம்மளை ஹல்லேலூயா தேடி வந்து ஹல்லேலூயா ஆசீர்வதித்து உயர்த்தின தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஹல்லேலூயா தாழ்மை உள்ளவருக்கு அவர் இறங்குகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வலியோரை அகற்றி தாழ்ந்தோரை உயர்த்தின தகப்பன் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளை தேவன் மாற்றி உயர்த்தி இம்மட்டும் நடத்தின இந்த தேவாய் தேவன் ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே கத்தாவே நீ செய்த நன்மைகளும் ஆண்டவரே கிருபைகளும் ஏராளம் கத்தாவே. ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து மறைவாக ஆண்டவரே ஹல்லேலூயா உடைய கரத்தினால் எங்களை மூடுகிற நீ தகப்பனா இருக்கிறேன் சப்பா. ஹல்லேலூயா. 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 அப்பா உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம் கத்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 கத்தாவே. ஹல்லேலூயா. நீர் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கத்தாவே தாழ்மை உள்ள எங்களை தேடி வந்தீர் கத்தாவே. ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட எங்களை ஆண்டவர் தேடி வந்தீர் ஆண்டவரே. பாவத்தால் ஆண்டு நிறையப்பட்ட எங்களை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. சப்பா எங்களை நீ பரிசுத்தப்படுத்தினீர், எங்கள் பாவங்களை மன்னித்தீர் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பினீரப்பா. இந்த மட்டும் எங்களை நடத்தி வருகிறீர்கள் கத்தாவே. அந்த கிருபைகளை நினைக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இரண்டாவது ஒரு பாடலை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே ஹல்லேலூயா நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே ஹல்லேலூயா என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா
யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவ வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவ பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுவாமே, அவ வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவ பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் மந்திட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் மந்திட மாட்டேன். யெகோவாயிரே எந்த தேவன், யாரும் சுகம் தருவீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவாமே, யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுவாமே, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே, யெகோவாயிரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்த தேவன், அப்பா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமாப்பா, நீ சுகந்தருகிற தெய்வம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாம் நீ சந்திக்கிற தகப்பனப்பா. ஹல்லேலூயா. நீ யெகோவா ராபா, நீ சுகந்தருகிற தெய்வம். அப்பாவை பார்த்து நம்ம கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையை சொல்லி, ஹல்லேலூயா ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது அப்படியே வந்து ஆண்டவரே அப்பா நிறைவேறுங்க தாவே. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குங்க தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு
வார்த்தைக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நான் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்ப்பா. உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறபடியே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்பா, சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நம்பி இருக்கிறோம் அல்லவா, அவருடைய வார்த்தையை பிடிச்சிருக்கிறோம் அல்லவா, அந்த வார்த்தை தானே நம்மளுக்கு இன்றைக்கும் நம்மளை நிற்க வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்தங்களை தந்து நம்முடைய கால்கள் தள்ளாடுகிற வேளைகளில் மகனே மகளை நீ பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் நிலைநிறுத்துகிறது அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. கவலைகள் பாரங்கள் பெருகும் போது ஹல்லேலூயா அவருடைய வார்த்தையை தந்து தேவன் நம்மளை தேற்றுகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஹல்லேலூயா என் அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை தந்திருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய வார்த்தை இருக்கிறதுனால மரண இருள்கள் அந்த பாதையில் நாங்கள் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஹல்லேலூயா எங்களுக்கு விரோதமாக 1000ங்களும் 10,000ங்களும் எழுந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. கண்டிப்பா தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது தேவனுடைய ஹல்லேலூயா அந்த பரிசுத்த ஆவி அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள வந்து இருக்கும்போது சில நேரங்களில் நம்ம ஒரு தனியா நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்ம இந்த உலகத்துல வந்து காணப்படுகிறது மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாருமே என்ன பண்ணுறது, எதிர்த்து சுற்றிலும் என்ன பண்ணுகிறது, எதிர்த்து நிற்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சில நேரங்கள் நம்ம நிற்கும். ஆனா தேவன் ஒரு பெரிய சந்தோஷத்தை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால என்ன பண்ணுறது, யார் எப்படி இருந்தாலும் என் அப்பா என்னோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை, பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இருக்கும்போது எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறது. ஹல்லேலூயா. எல்லாமே இழந்து போனாலும் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கைகளை ஹல்லேலூயா நம்முடைய ஜீவிதத்தை மறுபடியும் கட்டுகிற ஒரு தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறேன். அந்த ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம இருப்போம் என்றால் ஹல்லேலூயா யாரும் ஹல்லேலூயா இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, பெரிய சமாதானம் நம்மளுக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கும். ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் ஹல்லேலூயா, ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லாம இருந்தாலும் அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அது கிடைக்கும். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டாரே. ஹல்லேலூயா. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும், என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு எதிர்காற்றுகள் வந்தாலும் ஹல்லேலூயா என்ன தள்ளிவிடுகிற நிறைய துன்பங்களும் துக்கங்களும் இந்த உலகத்தில் கிடந்தாலும் என் அப்பா என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க அப்பா என்னோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவரோட வார்த்தை இருக்கிறது. நான் அவரை நம்பி இருக்கிறேன். நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமா ஹல்லேலூயா ஒரு பெரிய சந்தோஷத்தினால தேவன் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல ஹல்லேலூயா வெட்கப்பட்ட இடங்களில் தேவன் தலை நிமிர செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நம்மளுக்கு தேவன் பெரிய ஹல்லேலூயா அந்த நன்மைகளை கண்டிப்பா நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும். அவருடைய வார்த்தையின் மேல ஆண்டவரே நான் சார்ந்து இருக்கிறேன்ப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் சார்ந்து வரேன்ப்பா. ஹல்லேலூயா. சார்ந்து நிற்கிறேன் ஆண்டவரே. கவலைகள் பாரங்கள் இருந்தாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அந்த சான்ஸை மாத்திரம் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் ஹல்லேலூயா என்று சொல்லி நம்ம மறுபடியும் அந்த ஒரு சான்ஸை நம்ம பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவ பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவ வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. அறிக்கையிடுவோ என் தேவைகள் எல்லாம் அவ பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த என்னாலும் சுகம் தருவீரே. அறிக்கையிடுவாமே யெகோவா ஈரே எந்த தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த
என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நம் அறிக்கையிடாமே, வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உமக்குள்ள மகிழ்கிறேனப்பா, உமக்குள்ள மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அப்படி சொல்லும்போது ஹல்லேலூயா, கண்டிப்பா ஆண்டவர் மகிழ்வார், அப்படிதானே? ஹல்லேலூயா. யோபு அவருடைய வாழ்க்கையில எல்லாம் போன பொழுதும் கர்த்தரை குறித்து என்ன பண்ணல, ஹல்லேலூயா, விரோதமா பேச போகல. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வந்தது. ஆனால் அந்த சூழ்நிலைகளையும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்தார். நாமளும் கூட நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்காதபடிக்கு சூழ்நிலையை மாற்றுகிற அந்த தேவாதி தேவனை நோக்கி அவருக்குள்ள அந்த வார்த்தையின் மேல நம்ம பிடிச்சிருக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்குள்ளேயும் அந்த மகிழ்ச்சியை கத்த தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி எனக்கு தாங்கப்பா, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம துன்பத்தை பார்க்க கூடாது, அந்த துன்பத்தை காட்டிலும் துன்பத்தை நீக்குகிற, மாற்றுகிற, எங்களை மறுபடியும் எடுத்து கட்டுகிற அப்பாவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ஆண்டவர் நம்ம துதிப்போமா கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்முடைய கண்மணி போல பாதுகாத்தார். தந்த ஜீவன், சுக, பலன் எல்லாரும் உங்களை வாய்களை திறந்து நீங்க ஆண்டவர் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு வந்து சொல்லுங்கப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்க. தந்த ஜீவன், சுக, பலன் எங்களோட குடும்பங்களை ஆண்டவரே அப்ப ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி. இப்போது இருக்கிற சூழல்களில் நம்ம பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. துன்பங்களோ கண்ணீர்களோ ஹல்லேலூயா கவலைகள் காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நன்றியை ஹல்லேலூயா நம்ம செலுத்தும் போது என் தேவன் மாற்றுவார், என் குறைவுகளை நீக்குவார், என் தேவைகளை சந்திப்பார். எனக்கு கண்டிப்பா ஹல்லேலூயா தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம அறிக்கையிட அந்த வார்த்தையை நம்ம என்ன சொல்லுகிறோமோ, கர்த்தர் நம்ம எப்படி ஆண்டவரை நம்ம வந்து நம்பி நம்ம துதிக்கிறோமோ ஹல்லேலூயா நிச்சயமா அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை வர நாட்களில் மாற்றங்களை செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுக்காக நம்ம ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தலாமா? ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தந்த ஜீவனுக்காக நன்றி, தந்த பலனுக்காக நன்றி, தந்த ஆரோக்கியங்களுக்காக நன்றி, ஒரு புதிய நாளுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோங்க தாவே. தந்த ஆண்டவரே அப்பா சுக பலன் ஆரோக்கியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே தேடி வந்தீரே அப்பா, உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்தீரே கத்தாவே. எங்கள் பாவங்களை மன்னித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. பரிசுத்த மகனாக மகளாக எங்களை மாற்றியிருக்கிறீரே, எங்களை ரட்சித்திருக்கிறீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. அப்பா தந்த எங்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்ம சரத்தை பாதுகாத்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய தந்த பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்த ஆண்டு குடும்ப ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா. தந்த வேலைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடம் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தில் ஆண்டவரே எல்லா தடைகளையும் எங்களை நீக்கி ஆண்டவரே எங்களை அதிசயமா வழி நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யெகோவா ராஃபா, ஆண்டவரே தழும்புகளா நாங்கள் சுகமடைகிறோங்க தாவே. அப்பா நீ சுகந்திருக்கிற தெய்வங்க தாவே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லா தேவைகளையும் பார்த்துக் கொள்கிற தகப்பனப்பா, எங்களுடைய எல்லா ஆண்டவரே குறைவுகளையும் நீக்குகிற தகப்பனப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. கடந்த நாட்களில் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் தேவன் எங்களை கைவிடாதபடி கடன் நடத்தி வந்த அப்பா நடத்தி வந்த உம்முடைய அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின மகா பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்தீரப்பா, அற்புதங்களை செய்தீர்க தாவே. நாங்கள் எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த வழியில எங்களை நடத்தி சென்று முடியும் என்று சொல்லி அப்பா அநேக அற்புதங்களை அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. சில நேரங்களில் பயப்படுகிற சூழல்கள் ஆண்டவரே, அந்த பயங்களை மாற்றி ஆண்டவரே எங்கள் தேவன் தைரியத்தை தந்து எங்களை நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்தினீரே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா குறைவெல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களை நடத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்பா அப்படின்னு சொன்ன பொழுதுங்க தாவே, நான் உனக்கு இருக்கிறப்பா, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீரப்பா. அந்த கிருபைகளை நினைக்கிறோம் அப்பா, நீர் பாராட்டின நன்மைகளை நினைக்கிறோம், நீர் எங்களுக்கு காண்பித்த ஆண்டவரே சகல
நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களுக்கு இறங்கினீர் ஆண்டவரே, எங்களை கைவிடாதபடி காத்து கொண்டீரப்பா. உம்முடைய கரங்களில் ஏந்தினீர் கர்த்தாவே. உம்முடைய தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமந்தீரப்பா. தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றினீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் எவ்வளவு நேரம் விட்டு தூரம் போன பொழுதப்பா எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. மறுபடியும் எங்களுக்கு ஜீவனை தந்து அப்பா எங்களை பலப்படுத்தினீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. பரிசுத்த மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ உம்முடைய இந்த கால வேளையில அப்பா உம்முடைய பலிபீடத்தில் எங்களை தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பலிபீடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு பிள்ளைகள், எங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் இந்த கால வேளையில உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாடி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சொல்லலாம் ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களுடைய குடும்பங்களையும் அப்பா உம்முடைய இரத்தத்துக்குள்ள வருகிறோம் அப்பா. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே அப்பா எங்களை சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தருகிறோம், எங்கள் ஆவி ஆத்துமாவை தருகிறோம், பலிபீடத்தில் நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய சிந்தைகளை ஆளுகை செய்யுங்க. நம்ம சொல்லலாம் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த கால வேளையில் எங்களுடைய அப்பா எங்கள் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய சிந்தனைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தில் நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் ஆகும்போது எல்லா தீங்குகளும் அகன்று போகுங்க. ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்களுக்குள்ள அப்பா எங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நீர் ஆளுகை செய்யுங்க. நீங்க பிரசன்னம் ஆகுங்க ஆண்டவரே. உடைய வெளிச்சம் எல்லா குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா எங்க எல்லாரையும் வெளிச்சப்படுத்துங்க தாவே. ஹல்லேலூயா. இதோ இந்த கால வேளையிலே உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவரீர் அசைவாடுங்க, தேவரீர் ஆளுகை செய்யுங்க. உடைய கரத்தில் வருகிறோங்க தாவே. உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோங்க தாவே. நீர் எங்களை ஆள் கொண்டு கர்த்தர் வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே அப்பா எல்லா குறைவுகளை கர்த்தர் நீக்கி ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோங்க தாவே. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரை அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்படியே அல்லேலூயா என்று சொல்லி அந்த தேவாதி தேவனுக்கு ஹல்லேலூயா நம்ம ஆண்டவருக்கு துதி கன மகிமை எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நாம செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 ஆமென். ஆமாப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலே நல்ல பாடலை தந்து எங்களை பாடும்படி செய்தீங்க, ஆண்டவர் துதிக்கும்படி செய்தீங்க, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க செய்தீங்க, நன்றி பலிகளை ஏறெடுக்க செய்தீங்க அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களுடைய இரக்கங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர்கள் உமக்கு துதியும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் ஒரு கூட இந்த கால வேளையிலே பேசியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நம்பி கர்த்தாவே இருக்க என் தேவனுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஏசப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையில் இந்த கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா இந்த புதிய நாளில் நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. நாம் ஹல்லேலூயா தேவ வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசிப்பதற்காக சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி ஹல்லேலூயா சங்கீதம் 136வது சங்கீதம் அதனுடைய 23வது வசனம். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் அப்படிதானே ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தாழ்வில் நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்தவரை நம்ம என்ன பண்ணணும்? எப்போதும் துதிக்கணும். அவருடைய கிருபை என்ன பண்ணுகிறது? என்றும் உள்ளது. தாழ்வில் இந்த உலக பிரகாரமாக கூட நம்ம தாழ்ந்து இருக்கும்போது இந்த உலகத்தில் சில நேரங்களில் யாரும் அவ்வளவா என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்படி தானே ஹல்லேலூயா. தோல்விகள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, நம்ம இந்த உலகத்தில் அப்படி தானே சீரோக்கு கீழே நம்ம லெவலெல்லாம் போகும்போது
யாரும் அவ்வளவா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. யாரை நினைப்பானா, கர்த்தருக்குள் இருக்கிறவங்க, தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. என்ன பண்ணுகிறாங்க, நினைப்பாங்க. அதே மாதிரி தேவன் என்ன பண்ணுகிறாரு, தாழ்வில் உள்ள பிள்ளைகளை என்ன பண்ணுகிறாரு, நினைக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்வில் இருக்கிறவங்க, அப்படிதானே. அதனால தான் ஏசப்பா கூட அவங்களோட ஊழியத்தில் அவருடைய சீசர்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி என்ன பண்ணுங்க, அவங்க தரித்திரத்தில் வந்து போங்க, ஒன்றும் இல்லாத, அப்படிதானே, அந்த ஒரு மனம் பதறி போய் இருக்கிற அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க, போங்க, சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன பண்ண, தாழ்மை உள்ளவர்களை, இந்த உலகத்தில் நம்ம பாவம் செய்து நரகத்துக்கு அப்படிதானே பாத்திரவான்களாக இருந்த நம்மளை மீட்கும்படியாக, உயர்வில் இருந்த தேவாதி தேவன் நம்மளை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே தன்னை என்ன பண்ணுகிறாரு, தாழ்த்தி இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறாரு, வந்தார். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்படவும் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகவும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உயர்விலிருந்து இந்த உலகத்தில் என்ன பண்ண, தாழ்ந்த இந்த உலகத்தில் வந்து வந்தார். அதே மாதிரி அவர் எளியவர்களை, அப்படிதானே. ஹல்லேலூயா. அந்த தான் அவர் அந்த ஊழியத்தின் பாதைகள் அப்படிதான் வந்து என்ன பண்ணுகிறாரு, இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே இது நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்ம என்ன பண்ணுகிறாரு, நினைத்தவரை துதியுங்கள். இந்த உலக பிரகாரமாக நம்ம நிறைய பேரை வந்து என்ன பண்ணுகிறோம், தாழ்வு இருக்கிறத நம்ம நினைக்கிறோம். எஸ், அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாரு, கண்டிப்பாக நிச்சயம் வந்து என்ன பண்ணுகிறாரு, தருவார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தாழ்வில் நினைத்தவர் யாரை நம்மளை அதிகமாக வந்து நினைக்கிறார், அப்படிதானே. தேவன் என்ன பண்ணுகிறாரு, தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், நினைத்தார், என்ன பண்ணுகிறாரு, நினைத்திருக்கிறார். அவர் நினைத்தாதான் இந்த உலகத்தில் தேவன் என்ன பண்ணுகிறாரு, ஒவ்வொரு ஆட்களையும் என்ன பண்ணுகிறாரு, அவர் நம்முடைய வாழ்க்கை, நம்ம குறைவுகளோடு இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நினைக்கும் போது அவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, நினைக்கிறார். நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பெருமூச்சுகள் இதெல்லாம் வந்து வரும்போது ஆண்டவர் என்ன நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். உடனே என்ன பண்ணுகிறார், நினைக்கிறார். அவர் நினைத்தாதான் நம்முடைய சூழல்களும் நம்முடைய காரியங்களும் எல்லாம் பண்ணும் என்ன பண்ணுகிறது, மாறும். அவர் நினைக்கும் போது நம்மளை உயர்த்தும்படியாக என்ன பண்ணுகிறாரு, அவர் அநேக பிள்ளைகளை என்ன பண்ணுகிறாரு, அனுப்புகிறார் நம்மிடத்தில். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அனுப்பி அவருடைய வார்த்தையை கொடுத்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து என்ன பண்ணுகிறார், தேவன் ஒரு மாற்றத்தை என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறார். அப்போ நம்ம யாரை துதிக்கணும்னா, நம்மை நினைத்தவரை, தாழ்வில் நம்மளை ஒரு தேவன் நம்மளை நினைச்சார் இல்ல, அவரை நம்ம என்ன பண்ணணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் வந்து நம்ம பார்க்கலாம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனத்தில் இவனமாக இருக்கிறது, தேவன் ராகேலை நினைத்தாராம். தேவன் நினைச்சாராம். ஹல்லேலூயா. நினைச்ச பிறகுதான் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி என்ன பண்ணுகிறாரு, செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அதுவரை பாருங்க, ராகேலை குறித்து அந்த வேதத்தில் வந்து நம்ம படிக்கும்போது அது வரைக்கும் இவள் என்ன பண்ணுறது, அழகாக இருந்தா, அதே மாதிரி யாக்கோபுக்கு பிரியமா, அப்படியெல்லாம் வந்து நிறைய இது கேரக்டருங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவள் பிள்ளைக்காக என்ன பண்ணுகிறது, முதலாவது அவள் நினைத்தது யாக்கோபை என்ன பண்ணுகிறது, எனக்கு நீங்கள் பிள்ளை தாரோம், அதில் நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, யாக்கோபுட்ட கேட்குறா. ஹல்லேலூயா. அடுத்தது அவளுடைய சகோதரி லேயாட்ட தூதாயும் கனிகளால். ஹல்லேலூயா. அப்போ அதன் மூலமாக என்ன பண்ணுகிறது, காரியம் நடக்கும், அதை நினைக்கிறா. அப்போ எல்லாம் என்ன பண்ணலை, ஹல்லேலூயா, ஒரு காரியமும் நடக்கலை. ஆனால் அதுக்கு பிறகு பாருங்க, அவள் பேரிடும்போது ஒரு காரியத்தை வந்து சொல்லுகிறாள், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். யார் நீக்கினா, தேவன். அப்போ அதற்குள்ளாக அவள் என்ன பண்ணுகிறார், கர்த்தரை என்ன பண்ணுகிறாரு, ஹல்லேலூயா, கர்த்தர் அவளை நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நினைத்த பின்னாடி தான் அங்க ஒரு மாறுதல் என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் கற்பந்தரிக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவ சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார், தேவனை உயர்த்துகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, அவளுக்கு குறைவுகளோடு தான் காணப்படுகிறா. ஆனா அதே இடத்துல லேயாளுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப கொடுத்திருக்கும் போது எப்பவும் அந்த தேவன் எனக்கு தந்தார், அது நான் இப்போது துதிப்பேன், அல்லேலூயா, நான் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் எப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய அந்த துதிக்கிற இதை என்ன பண்ணுகிற செய்துட்டே இருந்தா. ஆனால் இந்த லேயாள் அப்படிப்பட்டல, எங்க தங்களுடைய கணவனை இப்படி வேற அப்படிதான் நினைத்துட்டு என்ன பண்ணுகிறா, இருக்கிறா. அல்லேலூயா. ஆனால் இவளும் பேரிடும் போது அப்படிதானே, ராகேலும் பேரிடும் போது சொல்கிறா, தேவன் என் நிந்தையை என்ன பண்ணுகிறாரு, நீக்கினார். அல்லேலூயா. அப்ப தேவன் நினைச்சாதான் இந்த உலகத்தில் சில மாற்றங்கள்
தாழ்வுகள் என்ன பண்ணுகிறது வரும். அல்லேலூயா. தேவன் நினைக்காம, தேவன் ஓப்பன் பண்ணாமல், பரலோகம் ஓப்பன் பண்ணாமல் இந்த உலகத்தில் நம்முடைய பலத்தினால எதையுமே என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தான் நம்முடைய நிந்தையை நீக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகளை அவர் மாற்றணும். அதற்கு அவர் என்ன பண்ணணும், நினைக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த நினைத்தவரை தாழ்வில் என்ன பண்ணுகிறாரு, ஒரு ஆள் நினைச்சாருல்ல, அல்லேலூயா, அந்த நினைத்தவரை அவதான் சொல்கிறார், தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார். அல்லேலூயா. இன்னும் எனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுகிறாரு, தருவார். அல்லேலூயா. அப்போ தாழ்வில், அப்போ எவ்வளவு அவளுக்கு பாடு. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறா, என்னது, லேயாளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆனால் இவ காத்து கொண்டு இருக்கிறா. அல்லேலூயா. காத்து கொண்டே இருக்கிறா. ஆனால் எப்போ கர்த்தர், அப்படிதானே, கர்த்தர் நினைத்தார், காரியங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி இன்னும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒரு குமாரனை எனக்கு தருவார், கர்த்தர் தருவார். இப்போ கர்த்தரை என்ன பண்ணுகிறார், நம்பி இருக்கிறார். அப்போ அந்த தாழ்வில் நினைத்தவரை என்ன பண்ணுகிறார், கர்த்தரை துதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள், அப்படி தானே, நிறைய சிலங்களை ஊழியத்தின் பாதை நிறைய பேர் ஜெபிப்பாங்க, நிறைய நம்மளும் போவோம். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய காரியங்கள் நடக்காது. ஆனால் கர்த்தர் நினைத்தார். அதில் நினைக்கும் பொழுது நம்மளுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார். அப்போது அந்த தாழ்வில் நம்மளை நினைத்தவரை நம்ம என்ன பண்ணணும், நம்ம துதிக்கணும். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி சில நேரங்கள் அப்படி தானே, இன்றைக்கி நம்ம நிறைய சூழ்நிலைகளில் அந்த தாழ்வில் நம்ம நினைத்தவரை, நம்ம சூழ்நிலைகளை மாற்றினவரை என்ன பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம். அதில் இந்த உலகத்தில் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண, இவங்கனால தான் நான் என்ன பண்ணுகிறேன், உயர்ந்த, இவங்க தான் அப்படின்னு தேவனுக்கு மகிமை செலுத்துகிறத காட்டிலும் இந்த உலக மனிதர்களுக்கு அந்த கனம் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மகிமை செலுத்தணும் தான். ஆனால் அதை காட்டிலும் நம்ம தேவனை என்ன பண்ணணும், கர்த்தரை துதிக்கிறவர்களாக, மகிமைப்படுத்தவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் ஜெனிசியஸ் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம், தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்து அருளினார். ஹல்லேலூயா. அப்போ ஜலப்பிரளயம் என்ன பண்ணுகிறது, வந்துச்சு, அப்படிதானே. ஹல்லேலூயா. அப்போது அது என்னது, பிரவாகித்து என்ன பண்ணுகிறது, மழையும் பெய்யுது, பேழையும் போகுது. கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. பட் எப்போ திறக்குன்னு என்ன பண்ணாரு, தெரியாது. ஹல்லேலூயா. எப்போ ஓப்பன் பண்ணு தெரியாது. நோவா விட்ட கீ இல்லை, கர்த்தர் அடைச்சிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணுகிறது, கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுகிறாரு, நினைக்கிறார். அப்போ உள்ளே இருந்தவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க, அப்படி தானே. சிலங்களை நோவாவுக்கு பிள்ளைகளை இருப்பாங்க, அப்பா எப்பப்பா திறக்கும், எப்பப்பா. அவர் என்ன சொல்லியிருப்பார், எப்பா எனக்கு தெரியாது, கர்த்தரை அடைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பேழைகளுக்குள்ள அந்த இருக்கிற, அப்படி தானே, எல்லாரையும் கர்த்தர் நினைக்கிறார். நோவாவையும் நினைக்கிறார், அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களை கூட என்ன பண்ணுகிறாரு, கர்த்தர் நினைக்கிறார். சகல நாட்டு மிருகங்களை நினைத்து அருளினார். ஹல்லேலூயா. அவர் நினைச்சாரு, திட்டம் பண்ணிட்டாரு, என்ன பண்ணணும், அவங்கள கீழே இறக்கணும், இந்த ஜலம் எல்லாம் வற்றி போக பண்ணணும். அவர் நினைத்த பின்னாடி தான் என்ன பண்ணுகிறது, அங்கே காற்று வீசுகிறது, ஜலம் என்ன பண்ணுகிறது, அமர்ந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் அமர்ந்து அங்கே ஒரு என்ன பண்ணுகிறது, ஹல்லேலூயா, அவங்க அரராத் அந்த மலையில் போய் என்ன பண்ணுகிறது, தங்கிட்டு. அதுக்கு முன்னாடி வர அந்த நோவா அப்படிதானே, காகங்களை விடுறாரு, புறாவை விடுகிறாரு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் சூழல் அப்படிதானது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து கொண்டு அந்த அரராத் மலையில் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அப்போ சொல்லுகிறாரு, இப்போ நீ வெளியே வா. ஹல்லேலூயா. நீ இப்போ வெளியே வா. வெளியில் வந்தாங்க. அப்போ அந்த தாழ்வில் அப்படித்தானே அந்த ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தபோது, ஹல்லேலூயா, அந்த காக்கப்பட்ட அந்த பிள்ளைகள், கர்த்தர் நினைத்தார், காரியங்கள் என்னது மாறுதலாக முடிந்தது. அதே மாதிரி எல்லாம் கீழே வந்த பின்னாடி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த சுத்தமான மிருகங்களை எடுத்து பலிபீடத்தை கட்டி அந்த நோவா தாழ்வில் நினைத்தவரை என்ன பண்ணுகிறது, துதித்து மகிழ என்ன பண்ணுகிறாரு, செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் கேட்டிருந்தா, அவங்க பிள்ளைகள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, எங்கள் அப்பா தான் இதெல்லாம் வந்து கெட்டி என்னது இவங்களெல்லாம் காப்பாற்றி அப்படின்னு சொல்லுவார். நோவாட்ட கேட்டால் நோவா என்ன சொல்லுவார், இல்லைப்பா, ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்கிற வார்த்தைகளை என்ன பண்ணுகிறாரு, தந்தார், அவருக்கு நான் கீழ்ப்படிந்தேன். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணுகிறார், இப்படி என்ன காப்பாற்றினார். அதனால் அந்த தாழ்வில் என்னை நினைத்தார். ஹல்லேலூயா. ஆபத்தில் என்ன நினைத்தார். அந்த தேவனை நம்ம என்ன பண்ணணும், நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாழ்வில் நினைத்தவரை என்ன பண்ணுகிறாங்க, ஆண்டவருக்கு ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பாருங்க, யாத்திரையாகமத்தில்
நம்ம வந்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இவ்வண்ணமாக இருக்கிறது. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை என்ன பண்ணுகிறாரு? நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை அப்படிதானே பாருங்க. 40 வருஷம் பொய்யாச்சு. அவங்க அந்த எகிப்தில் என்ன பண்ணுகிறாங்க? அந்த அடிமைத்தனத்தினால என்ன பண்ணுறாங்க? முறையிட்டு கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த முறையிட்ட அந்த பெருமூச்சு சத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? கேட்டார். ஹல்லேலூயா. பெருமூச்சை கேட்டாரு. அப்ப எங்க நினைவு கூறுகிறார்? அப்படிதானே ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழும்போது நம்முடைய தலைமுறைகள் எதிர்காலங்கள் இவர்களை குறித்ததான ஒரு தரிசனத்தை என்ன பண்ணுகிறாரு? கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, இவ்வளவு வருஷம் என்ன பண்ணுவாங்க? எகிப்தில் இருப்பாங்க, அடுத்து நான் உங்களை புறப்பட பண்ணுவேன். பெரிய ஒரு திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. அவரும் மரித்து போனார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 40 வருஷம் கழிந்த பின்னாடி என்ன பண்ணுகிறது? அவங்க முறையிடுகிறாங்க. தேவன் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுகிறாருங்க? நினைவு கூறுங்க. அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா வாழும்போது நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதம் நம்ம நிமித்தம் நம்முடைய சந்ததிகள் ஹல்லேலூயா சில பிரச்சனைகள் காரியங்கள் வரும்போது தேவன் என்ன பண்ணுகிறாரு? தேவன் நம்மோடு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு வருடங்கள் கழிந்த பின்னும் என்ன பண்ணுகிறாரு? ஆண்டவர் செயல்பட உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த தேவனோடு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் சொல்லியிருக்கிறல்ல, எனக்கு பிரிய என்னிடத்துல அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கைக்குள் நான் 1000 தலைமுறைக்கு என்ன பண்ணுகிறேன்? அந்த ஆசீர்வாதம் இருக்கு 1000 தலைமுறை. அப்ப இங்க 430 வருஷம் கழிஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இறங்குறார். அப்போ அதை நினைச்சு நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா உண்மையா நம்ம என்ன பண்ணணும்? நாம வந்து ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தது மாத்திரம் அல்ல, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் நினைச்சார். ஹல்லேலூயா. அப்போ அதுவரை கடந்து என்ன பண்றாங்க? ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த பாரத்தினால என்ன பண்ணுகிறாங்க? அந்த ஒரு பெருமூச்சோடு காணப்படுகிறாங்க. ஆனால் கர்த்தர் எனது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அவருடைய அந்த ஹல்லேலூயா அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் என்ன பண்ணுகிறாரு? நினைவு கூர்ந்தார். அப்ப நினைவு கூர்ந்த போது நடந்த காரியம் என்ன? அந்த மீட்பின் திட்டத்துக்காக தேவன் மோசே என்ன பண்ணுகிறாரு? ஒவ்வொரு ஆளை என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். மோசேட்ட சொல்லுகிறாரு, நான் என்ன பண்ணுகிறேன்? நினைத்திருக்கிறேன், நீ போ. ஆண்டவர் அனுப்புகிறாரு இல்ல? ஹல்லேலூயா. அவர் அனுப்புகிறாரு, போகிறாரு. அந்த பிள்ளைகளை அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக என்ன பண்ணுகிறாங்க? வழி நடத்துறாங்க. அப்ப கர்த்தர் நினைச்சாதான் என்ன பண்ணுகிறது? காரியங்கள் மாறுது. அப்ப அவர் நினைத்தாருன்னா அவர் என்ன பண்ணுகிறது? அந்த மீட்பின் திட்டத்துக்காக அநேக பிள்ளைகளை என்ன பண்ண ஆயத்தப்படுத்தி அந்த காரியங்களை செய்கிறார். அப்படிதானே? ஹல்லேலூயா. இப்போ அவங்க மோசேக்கு தெரியும். மோசேட்ட கேட்டால் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, எப்பா எப்படி இந்த பிள்ளைகள் மீட்பின் திட்டத்தை இப்படி நான் என்ன பண்ணுகிறேன்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை எகிப்தின் ராஜாட்ட அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பினார். அவர் சொல்ல தான் நான் இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற ஜனங்கள்ட்ட கேட்டால், அப்பா இந்த மோசே வந்தார், மோசே தான் எங்களை என்ன பண்ணார்? மீட்டினார். ஆனால் மோசேட்ட கேட்டால் சொல்லுவார், இல்லைப்பா நான் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நினைத்து எனக்கு இந்த காரியங்களை என்ன பண்ணுகிறாரு? செய்ய சொன்னாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்போ தாழ்வில் நினைத்தவர் மோசே சொல்லும்போது கூட சொல்லுகிறாரு, நான் ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எல்லாம் என்ன பண்ணுகிறாரு? செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விவரித்து அந்த அதிகாரங்களில் சொல்லுகிறத என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப தாழ்வில் இந்த நினைத்தவரை மோசே துதிக்கிறாரு. ஹல்லேலூயா. ராகேல் துதிக்கிறாரு. அதே மாதிரி நோவா என்ன பண்ணுகிறாரு? நினைக்கிறாரு. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாழ்வில் இருந்திருப்போம், நிறைய நம்ம உயர்த்தப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆனா தேவன் தான் அதை என்ன பண்ணுகிறாரு? நம்மளுக்கு திட்டம் பண்ணி செய்தார். அப்படிதானே? அப்ப அந்த தேவனுக்கு அதிக நன்றி, அதிக மகிமை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து செலுத்தணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிதானே? நிறைய பேர் நன்மை நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இதையெல்லாம் திட்டம் செய்தவர் யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. நானும் கூட இந்த சமீபத்தில் இந்த ஹல்லேலூயா கண் ஆபரேஷனுக்காக வந்து போயிருந்தேன். அப்போ போயிருந்த பொழுது ஒரு கண்ணுக்கு காசு கட்டிட்டேன்.
அப்போ ஒரு கண்ணுக்கு காசு அடுத்த நாள் வந்து கட்டணும், கொஞ்சம் குறைவுகளாக இருந்தது. அப்போ குறைவுகளாக இருந்தபோது எனக்கு இரவு ஒரு 11 மணிக்கு எங்களுடைய அங்கிலெல்லாம் வந்து தூங்கிட்டாங்க. அப்போது எனக்கு ஒரு இரவு 11 மணிக்கு எனக்கு ஞாபகம் வருது, ஏசப்பா நாளைக்கு காசு கட்டணுமே, நான் என்ன செய்கிறதுக்கு, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போது ஆண்டவரே அப்போ என்ன செய்கிறதுக்கப்பா, எப்போ எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் அப்படி ஜெபித்து கொண்டே வந்து இருந்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஞாபகத்தை வந்து கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. உன்னுடைய அந்த பழைய ஃபோன் எடுத்து அதில் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுகிறது பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் உடனே என்ன பண்ணுறேன், அந்த வாட்ஸ்அப் எடுத்து வந்து பார்க்குறேன். ஹல்லேலூயா. அப்போ அதில் நம்முடைய ஒரு பிரதர் என்ன பண்ணுறாரு, ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்பா உனக்கு ஆப்ரேஷன் வந்து கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு, எப்படி காசு தேவையா, நீ அந்த அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிட, நான் இப்போ அனுப்பித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு ஒரு மெசேஜ் என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. அப்போ நானே வந்து கேட்கல, நானே கேட்கல, பட்டு அந்த சூழல்கள் தெரியும். ஆனால் அந்த 10 மணிக்கு அந்த மெசேஜ் என்ன பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அனுப்பியிருக்கிறாரு. அப்போது நான் 11 மணிக்கு இருந்து எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஏசப்பா என்ன செய்கிறதுக்கு, இந்த இரவில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே வந்து அந்த இருந்த நேரத்தில் கர்த்தர் நினைவுகளை வந்து கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய தேவைகளை குறித்து அப்போ உடனே நம்ம ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஏசப்பா நான் 11 மணிக்கு தான் அதை குறித்து அந்த யோசனையே வருது, ஆனால் நீங்கள் 10 மணிக்கே என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஹல்லேலூயா, அந்த காரியத்துக்குரிய வழிகளை என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை. ஹல்லேலூயா. இப்போது நான் இந்த தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா போனதுனால கர்த்தரை நினைத்த பொழுது அவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மளுக்கு ஏற்கனவே அந்த நினைத்ததை நம்மளுக்கு வந்து சொல்லி தருகிறார். இதே நான் தேவனுடைய சமூகத்தில் நான் போகாமல் நான் இருந்தேன்னா நான் என்ன சொல்லுவேன், ஹல்லேலூயா, இல்லை அவங்க எனக்கு உதவி செய்தாங்க, இவங்க எனக்கு உதவி செய்த. ஏன்னா கர்த்தர் தான் அதற்கு எல்லாவற்றையும் ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்டுதலை நம்மளுக்கு உதவி செய்கிறவர்களாகட்டும், நம்மளுக்கு ஹல்லேலூயா, நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நம்ம ஆண்டவரை நம்ம நினைக்கும் போது அதுக்கு அந்த தேவ பிள்ளைகளை நம்ம ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஒன்று நினைக்கணும், அந்த தாழ்வில் நினைத்தவரை, ஆண்டவரே பாவமுக்கு நன்றி. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா, ஹல்லேலூயா. பாருங்க நீங்கள், ஹல்லேலூயா, நீங்கள் அந்த நினைவுகளை கர்த்தர் கொடுத்தீங்க. அப்போ நானும் வந்து அதை மறந்துருந்தேன். உங்களுடைய சமூகத்தில் வந்தபோது அதை நினைப்பூட்டி என்ன பண்ணுகிறாங்க, எடுத்து பாரு அதை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கும்படி ஹல்லேலூயா ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் உதவி செய்திருப்பாங்க, அப்படிதானே? நிறைய இன்னைக்கு நம்ம யாரை ஹல்லேலூயா நம்ம துதிக்கிறோம், யாருக்கு அதிக ஒரு ஹல்லேலூயா அந்த தாழ்வில் நினைத்தான்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கு நம்ம மகிமையை வந்து நம்ம வந்து செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுகிறவங்க, இப்படி யாராக இருந்தாலும் ஒன்றே ஒன்று நம்ம நினைக்கணும், தேவன் தான் இதை ஆயத்தப்படுத்தினார், தேவன் தான் இதை செய்தார். ஹல்லேலூயா. தேவனால தான், தேவன் அவர்களுக்கு சொன்னதுனால அவங்க ஹல்லேலூயா இதை செய்ய. நானும் கூட நிறைய சிலங்கள் ஆண்டவர் சில பேருக்கு உதவி செய்யும் போது, சிலங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஆளுக்கு இந்த காரியத்தை வந்து செய்யணும்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லுவேன், எப்பா நான் என் பாட்டுக்கு இருந்தேன், ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் நினைப்பூட்டினாரப்பா, அதனால தான் ஆண்டவர் தான் இதை உனக்கு என்ன பண்ணுகிறாரு செய்தார். நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அந்த தாழ்வில் நினைத்தவரை என்ன பண்ணணும், நாம துதிக்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம மற்றவர்களுக்கு சில காரியங்கள் தேவன் நம்மளை அனுப்பும் போது எப்படி மோசே சொல்லுகிறாரு, இப்போ நான் இல்லை, ஹல்லேலூயா, தேவன் தான் உங்களை இப்படி காக்கும்படிக்கு என்ன பண்ணுகிறாரு, அனுப்பினார். ஹல்லேலூயா. தேவன் தான் அனுப்பினார். அதனால ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளும் என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட தாழ்வில் நினைத்தவரை நம்ம துதிக்கணும். அதே மாதிரி கேட்கிறவர்களுக்கும் அந்த தாழ்வில் நினைத்தவருக்கும் நீங்களும் நன்றி செலுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிக்கும்படி அவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், அதற்கேற்ற வழியில் நம்ம என்ன பண்ணணும், நடத்தணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நோவா ஹல்லேலூயா ஆண்டவரை தாழ்வில் நினைத்தவரை துதித்தது போல, ராகேல் ஹல்லேலூயா அந்த தாழ்வில் நினைத்தவரை ஹல்லேலூயா அந்த பேர் போட்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினது போல, அந்த மோசே அப்படிதானே ஹல்லேலூயா தாழ்வில் அப்படிதானே கர்த்தர் நினைத்தார். ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். அவங்க எல்லாருமே ஆண்டவரை தாழ்வில் நினைத்தவரை என்ன பண்ணுகிறாங்க, துதித்தாங்க. ஆனால் ஜனங்கள் தான் என்ன பண்ணுகிறாங்க,
மோசே மோசேன்னு கூப்பிட்டு இருந்தாங்க, அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் இந்த கால வேளையில் ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளை தந்து நம்மளை இம்மட்டும் நடத்தி வந்த அந்த தேவாதி தேவனை நம்ம எப்போதுமே ஆண்டவரை துதிக்கணும். அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு அந்த துதி கன மகிமை எல்லாம் செலுத்தும் போது நிச்சயமாக அவருடைய உள்ளம் மகிழும். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தாழ்வில் ஆண்டவரே அப்பா எங்களை நினைத்தவரை நாங்கள் ஆண்டவரை துதிக்கும்படியாக எங்கள் தேவன் ஒரு நினைப்பூட்டுதலை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அப்பா எங்களுடைய பலத்தினால, நாங்கள் எங்கள் பலத்தினால யாருக்கும் உதவி செய்ய முடியாது அப்பா. அதற்குரிய பலனை நீங்கள் எங்களுக்கு தருகிறீங்க. அதே மாதிரி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீங்கள் நினைச்சாதான் ஆண்டவரை ஆசீர்வாதம், நீங்கள் நினைச்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மாறுதல்கள் உண்டாகுங்க தாவே. ஹல்லேலூயா. நீ நினைத்தருளும்படி நாங்கள் ஆண்டவரை உம்மை நினைக்க, ஹல்லேலூயா, உம்மை தேட, உம்மை வாஞ்சிக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டும் நிறைய நன்மைகள் அப்பா நீ செய்திருப்பீங்க. நாங்கள் ஒன்று நினைக்கணும், தேவன் நீங்கள் தான் எங்களை நினைச்சிங்கப்பா. நீங்கள் நினைச்சு எங்களுக்கு ஹல்லேலூயா அப்பா எங்களை இப்படியாக எங்களை வழி நடத்தினீங்க என்கிறத நினைச்சு அப்பாவுக்கு மாத்திரம் நாங்கள் துதிகளை நன்றிகளை அப்பா தாழ்வில் நினைத்தவரை எப்போதும் நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய குடும்பமாக எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை துதிக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கும் போது, உம்மை மாத்திரம் உயர்த்தும் போது கர்த்தாவே ஹல்லேலூயா நிச்சயமாக தேவாதி தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க ஏசப்பா. உடைய பார்த்து நாங்கள் வருகிறோம், உடைய பார்த்து நாங்கள் வருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இனி ஆண்டவர் எங்கள் தாழ்வில் நினைத்தவர் நீர் ஆண்டவரே சப்பா. ஹல்லேலூயா. தாழ்வில் நினைத்தவர் ஆண்டவரே பாவம் என்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே அந்த தாழ்வில் நாங்கள் இருந்த பொழுது எங்களை தேடி வந்தீரே சப்பா. எங்களை உயர்த்தும்படியாக அப்பா நீங்க வந்தீங்க ஆண்டவரே சப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதித்தீங்க, எங்களை ஆண்டவரே பாவங்களை மன்னித்தீங்க ஏசப்பா. எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்த தகப்பன் நீங்க ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. இதோ ஆண்டவரே நாங்கள் எப்போதும் தாழ்வில் நினைத்தவரை கர்த்தாவே ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் எப்போதும் நினைச்சு துதித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த கூடுகையில் இந்த கால வேளையில் இணைந்து வந்த இந்த பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய குடும்பமாக உங்களுடைய கரத்தில் உங்களுடைய பலிபீடத்தில் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஒரு பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தின் கர்த்தாவே அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. குடும்பத்தில் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே பிரச்சனைகளோடு பாடுகளோடு கண்ணீரில் கவலைகளில் வியாதியில் ஆண்டவரே கர்த்தர் பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை விடுவிக்கப்படுவார்களாக. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. கண்ணீரை துடைச்சி விடுங்கப்பா. நல்ல சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அலங்கத்துக்குள்ள தேவனுடைய சமாதானம் நிறைந்திருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே மூடுவதாக. அங்கு காணப்படுகிற எல்லா இருளின் அதிகாரங்கள் அந்தகார கிரியைகள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே அப்பா இருள்கள் அகன்று போகட்டும் கர்த்தாவே. தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க, குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குங்க. கர்த்தர் நீர் நினைங்கப்பா. நீர் நினைத்தருளுவீராக, நீர் நினைத்தருளுவீராக ஆண்டவரே. நீர் நினைத்தருளும் போது அப்பா நீர் வரும்போது சூழ்நிலைகள் மாறுங்க தாவே. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் பலப்படுத்துங்கப்பா. இந்த புதிய நாளில் புதிய வழிகளில் புதிய பாதையில் புதிய அபிஷேகத்தோடு புதிய வல்லமையோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவர் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களில் அந்த பயங்களை நீக்கி பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டுங்க தாவே. ஆண்டவரே தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு முன்பாடி காணப்படுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டுங்க தாவே. தடைகளை நீக்குகிற தேவாதி தேவன் ஆண்டவரே நீர் முன் செல்லுங்கப்பா. தடைகளை நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. ஆலையில் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் கைது செய்கிற வேலைகள் போக்கிலும் வரத்திலும் எல்லா ஆபத்துகளுக்கும் ஒவ்வொருவருடைய ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே போகிற இடங்களில் ஸ்தல
ஸ்தலங்களில் எல்லாருடைய கண்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபைகளும் கிடைக்கட்டும் ஆண்டவரே, தயவு கிடைக்கட்டும் ஏசப்பா. அதிசயமாக இந்த நாள் முழுவதும் கர்த்தர் வழி நடத்துங்க ஏசப்பா. தேவன் நீர் நடத்துங்க, கரம் பிடித்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்துல அப்பா எங்கள் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவர், இந்த உலகத்துல எல்லாமே உம்மிடத்தில் தான் வருகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரை தான் எல்லாமே நீங்க தந்தது கர்த்தாவே. எங்களுடைய பலன் இல்லப்பா, நீ தான் எங்களுக்கு பலன் தருகிறீர். ஒவ்வொரு நாளும் எழுப்புகிற தகப்பன், ஜெபிக்கும்படி செய்கிறவர், உம்முடைய வேதங்களை படிக்க செய்கிறவர் அப்பா. எல்லா காரியங்களையும் எல்லாமே உம்மிடத்தில் தான் வருகிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நினைக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் எங்கள் தாழ்வில் நினைத்தவரை நாங்கள் ஆண்டவர் நினைத்து துதிக்க கர்த்தர் ஆண்டவர் வர நாட்களில் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், ஒவ்வொருடைய ஆண்டவரே இந்த கூடுகையில் யாரெல்லாம் ஆண்டவரே மனம் கலங்கி மனம் பதறி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மனம் தேற்றுவீராக, ஆறுதல் படுத்துவீராக. பயந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு தேவாதி தேவன் மனங்களை திடப்படுத்தி ஆவி ஆத்துமா சரீரத்தை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் சூழ்ந்து கொள்வதாக. கைட்டு சில வேலைகளை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் வியாதிகளுக்கும் வறுமைகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேசங்களில் ஆண்டவர் நடக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, எல்லா தீங்குகளுக்கும் கர்த்தர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் புதிய வழிகளில் புதிய பாதைகளை புதிய ஆண்டவரே கர்த்தர் நீங்களோடு கூட இருந்து ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அதிசயங்களை கர்த்தர் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் துதிகரமை மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்று என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொரு கூட தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.